பிம்பிள்லாம் வருது வியூஸ் நிறையா. சைட் அடிக்கிறாங்களா? இந்த கருமம் அந்த மூக்கெல்லாம் இதெல்லாம் கருப்பு போடுறனால வருது. இந்த மாய் சரி இதெல்லாம் போடுறனால தான் எதுக்கு போடுறீங்க அதெல்லாம்? இதுதான் போடணும். நீட்டா தெளிவா இருந்துச்சு முகரை என்னென்னத்தையோ தடவி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. 7 வருடங்களா 7 வருடங்கள் வந்து ஆயிடுச்சான் இந்த ஒரு படைப்பு வந்து ரிலீஸ் ஆகி, சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். 2 பேத்துக்குமே பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்தை பார்த்து பரிணாமம் சூப்பர் டீலக்ஸின் மூலம் அந்த ஒரு கிடைக்கப்பெற்றது. அந்த ஒரு மீம் மாதிரி தான். ஒரு புக்கு குப்பரை கவுந்திருக்கும், அந்த பக்கம் எல்லாம் காட்டுவாசியாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தால் எல்லோரும் கோட் சூட் மட்டும் பயங்கரமாக அந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு புஸ்தகமாக தான் எங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து சூப்பர் டீலக்ஸை பற்றி பேச போகிறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அதில் இருக்க சில தத்துவங்களாக எனக்கு ஃபீல் ஆன சில டைலாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக மற்றதில் வந்து லைக் நாங்கள் 2 பேரும் ஒன்று முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இங்கே பேசுவோம். இது வந்து நாங்களே உட்காந்து இந்த டைலாக் ஓகே இது இப்படி தான் இருக்கா, அது அப்படி தான் இருக்கா அப்படின்னு கலந்துரையாடலாம். இப்போ முதல்ல படம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தத்துவங்கள் இருந்திருக்கும். நாங்கள் நிறைய இது இப்படி எடுத்தோம், அந்த மாதிரி எடுத்திருக்கோம். முதல்ல வந்து இந்த நம்ம பாய்ஸ் ஒரு 4 பேரும் சேர்ந்து மல்லு கேசட் வாங்க போவோம். அங்கே வாங்க போகும்போது அந்த அக்கா சொல்கிற ஒரு வார்த்தைனால திருவார்த்தை அப்படிங்கிற மாதிரி, பையா வாழ்க்கையில் பயப்படலாம் ஆனால் கூச்சப்படக்கூடாது, புரியுதா? அதுக்கான அர்த்தம் அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் கூச்சப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர், முன்னாடியே அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். எப்படி கூச்சமே படம். ஆமாம், நான் முன்னாடியே நிறைய பேருக்கு இந்த வீடியோலேயே கூட சொல்லியிருக்கேன். முந்தைய வீடியோகள்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக சங்கட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் அதுக்கப்புறம் போடா என்னடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி கூச்சமே இல்லாத ஒரு ஆளாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணுவோம், நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், சொல்கிறத சொல்லுவோம், செய்கிறத செய்வோம், யார் பார்த்தா என்ன நினச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைலாக் வந்து எனக்கு பார்க்கும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. இதை தான் நானும் சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது பெரிய ஆளுன்னு சொன்னாதான். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் அந்த டைலாக். அப்புறம் நீ சொல்லவே இல்லை, ஓகேன்னு அடுத்த பாயிண்ட் போகிற, சொல்கிறா என்னது இல்லைடா, கூச்சப்பட்டு இழந்த விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கேன். ஹோட்டல் போன சட்னி அதில் ஆரம்பித்து நிறைய இடங்களில் பேச தவறி இங்கே எதாவது பண்ணியிருந்தேன்னா கூட ஏதாவது நேரம் வெளியே தென்பட்டிருப்பியோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கோட், இந்த ஒரு வசனம் வந்து எனக்கு அப்படியான ஒரு இதுதான் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாதியை பற்றி ஒரு விஷயம் ஃபகத் ஃபாசில் வந்து சொல்லுவாப்புல, தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று, ஆனால் ஜாதினா மட்டும் வெறி, செம்ம போங்கு. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன சாதி வெறியை வந்து நியாயப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேத்துக்கு இது இல்லை எடுத்தோடனே அதுக்கும் சொல்லுவார். அதுதான் இது சொல்லல, இது தப்புனா அதுவும் தப்பு. அதுதான் சொல்கிறேன், மேலாப்பில் இருந்து பொதுவாக பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அது இல்லை. ஆனால் அங்கேயும் சில விஷயங்கள் இருக்குது. இல்லை இப்போ நீ இந்தியன் தான், நாளை பின்ன நீ அமெரிக்கன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ். ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு ஜாதி, நான் வந்து ஒய் ஜாதியாக மாறணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி அங்கே கிடையாது. இல்லை, ஆமாம், அது வேற இது வேற, அதையும் இதையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் அங்கே வைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே விஷயமா பிறவி மூலமாக வர எதுவுமே தப்பு தான். அவன் கண்ட்ரோல் இல்லாமல் இவன் இதுதான் பிறவின் மூலமாக உனக்கு நீ எதை வச்சு உன்னை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாலுமே அது தப்பு தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி டார்கேரியன், நான் வந்து டார்கேரியன், எனக்கு வந்து சில்வர் ஹேர் இருக்கும், எனக்கு வந்து கோல்டன் ஹேர் இருக்கும், லானிஸ்டர். ஸோ அந்த மாதிரி எது வந்தாலுமே அது தப்பு தான் வச்சுக்கோங்க. அதுதான் அவர் சொல்ல வராரு. பயங்கர கிளவர் அப்ளை பண்ணுறீங்க. செகண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஆமாம், இவங்கிட்ட உட்காந்து மல்லு கட்டிக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசிக்காக இருக்க விஷயம் வந்து தமிழன்கிறது என்னோட அடையாளம் கிடையாது, அது என்னோட அட்ரஸ். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னா நான் தமிழன், நான் வந்து ஆந்திராலையோ தெலுங்கானாலேருந்து வந்தால் தெலுங்கன், அவ்வளோதானே தவிர அதில் பெருமைப்படணும்லண்ணா அப்படிங்கிற இன்னொன்று இருக்கும். இது வந்து ஒரு 2-3 டைலாக் ஒரே பேட்டர்னில் வேறு இடங்கள்ல ஒரே ஆள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு வர மாதிரியான
இதாக தான் எனக்கு ஃபீல் ஆகும். அது என்னென்ன டைலாக்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த டைலாக் உள்ள இருக்கிறது பேசுவோம்னு வச்சுக்கோ. முதல்ல ஒன்று சொல்லுவார், என்னென்னா கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போடுறோம், கூட்டம் கூட்டமாக போய் பஸ்ஸை கொளுத்துறோம், அழிவுக்கான விஷயங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் சேரும், ஆக்கத்துக்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதோ ஒரு இன்வென்ஷனோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு தனி மனிதன் கண்டுபிடிக்கிறான். என்ன ஒரு இது எப்படி அந்த மாப் மென்டாலிட்டியை வந்து இது பண்ணி ஒரு இது இருக்கும், கூட்டம் சேர்ந்து பிரயோஜனமும் ஒன்றுமே பிடுங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டைலாக்னு வச்சுக்கோ. இந்த அப்புறம் ஏடிஎம்ல வந்து அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இல்லைன்னா அந்த காசு வந்ததுக்கப்புறம் மைனஸில் போயிட்டு இதில் இவ்வளோ பிடிக்கிறாங்க. அதே மாதிரி சிக்னலில் நம்ம நிற்கலை அப்படின்னா அதுக்கு ஃபைன் சொல்லி இவ்வளோ ரூபா வாங்குறாங்க. இப்போ ஏடிஎம் போய் நம்ம காசு எடுக்கும்போது அதில் காசு வரலன்னா அப்போ நமக்கு வந்து அதுக்கான பெனால்ட்டி கொடுக்கணும்ல. அதே நேரம் நம்ம நிற்கிற சிக்னல் வந்து வேலை செய்யல போலீஸை போட்டிருக்காங்கன்னா அப்போ அதுக்கான இதுவுமே கொடுக்கணும்ல அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விகள்லாம் வந்து அவரோட டைலாக்லேயே ஒன்று இருக்குது. அந்த டைலாக்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா நியாயம் வேறு நடைமுறை வேறு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதெல்லாம் நியாயமான கேள்வி தான், ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. இந்த வகையில் யார்கிட்டையும் கேட்க முடியாது, அதனால இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இன்னொன்று இந்த ஜென்ட்ரு, இந்த டிரான்ஸு, மேல் ஃபீமேல், இது இவ்வளோ பெரிய விஷயத்த குமாரராஜா வந்து தட்ஸ் வை ஹீஸ் குமாரராஜா. இந்த செருப்பு மாற்றி போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலில் செருப்பு மாற்றி போடுவோம்ல, அந்த மாதிரி கடவுள் வந்து என் உடம்பு மாற்றி போட்டார் அப்படிங்கிறது ராசுகுட்டி கிட்ட விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய. அதாவது இப்போ நம்ம யோசிச்சோன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு குழந்தை கேட்குதுன்னா நீ அதுக்கு என்னன்னு சொல்லுவது, அதுக்கு எப்படி புரிய வைப்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரொம்ப இப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர் ஷில்பாங்கிற கேரக்டர் வந்து ஈஸியாக ராசுகுட்டிக்கு புரிய வச்சுட்டு போயிடுவோம்னு வச்சு. இன்னொன்று நிறைய அவன் அடுத்தடுத்து அவனுக்கு வர்ற கேள்வியெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு யோசிச்சு பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஷில்பா கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக போகிற போக்கில் பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் இருந்துச்சு. ஷில்பா புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் அந்த பதில்கள்லாம் வருது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபன்னான ஒன்று. இது தத்துவம், ஃபிலாசபி, கேள்வி அப்படிங்கிற மாதிரி இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ பில்டப் கொடுக்கும்போது க்யூரியஸாக இருக்கு. இல்லை அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஃபஹத் ஃபாசில் வந்து ஓகே இந்த சிக்னல் மேட்ரு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சமந்தா வந்து கேட்பாங்க, நீ எப்போ இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? நடிக்க போகிறோம், பேருக்கு முன்னாடி புரட்சி டாஷ் முகில் அப்படி ஏதாவது வரப்போகுது, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தானே. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஜி கேரக்டர் போயிட்டு இருக்கும்போது சேட்டு வீட்டில் திருடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருப்பானு. அங்கே போயிட்டு இருக்கும்போது மச்சான் திருடலாம் தப்புடா, அவன் நம்ம கிட்டே எடுக்கிறான், நம்ம திருப்பி எடுக்கிறோம், அது திட்டல மச்சி முப்பாட்டினை மூரிமை. அந்த பக்கம் அந்த கேரக்டர் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ நோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் விட்டுறோம். ராஸ்குட்டி வந்து எத்தனை கேள்விகள் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பேசிட்டு இருக்கோம்ல. அப்படி நீ பார்க்கும்போது ராஸ்குட்டி கேட்குற ஒரு ராஸ்குட்டி சொல்கிற ஒரு விஷயம், ராஸ்குட்டி இப்படிங்கும்போது சொல்லுவான், நீ ஆம்பளையா இருந்தா என்ன பொம்பளையா இருந்தா என்ன, அந்த விஷயம் எங்க கூட இருந்து தொலையேன் அப்படிமா. எனக்கு வந்து எல்லாருக்குமான தேவை அதுதானே. இங்க ஜெண்டருங்கிறது முக்கியம் இல்லையே, நமக்கான ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். நமக்கு இது என்ன, எனக்கு வந்து இப்படி ஒரு இதில் வந்து ஒரு பையன் எனக்கு இப்படி, எனக்கு இது ஸ்பெசிஃபைடா கிளாசிஃபைடா, எனக்கு இப்படி தான் வேணும், இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு. ஸோ அது இந்த ஷில்பா கேரக்டருக்கே அது வந்து பயங்கர ஒரு என்லைட்டன் மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தோணிருக்கு, சூப்பர் டீல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே தோணிருக்கு. சூப்பர் டீல்ஸ் பார்த்தப்பறம் நமக்கு தோன்றது தப்பு இல்லை அப்படின்னு தோணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டைலாக் வரும், ஏலியன் சொல்லும், எல்லாரும் ஒன்று தான், ஆம்பளை பொம்பளை, கல் மண், நாய் பூனை, நீ நான்லாம் கூட உன் உடம்புல இருக்கிற செல் ஒன்றும் தான் தனி ஆள் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து அந்த ஏலியன் சொல்லும். என்னன்னா ஒரு நியூட்ரானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு மாதிரி தான் இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் இருக்கிறது. எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், சைஸ் மட்டும் இது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தமிழில் வந்து இந்த ஊரில் இருக்கவங்க அண்டத்தில் இருந்து தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருந்து தான் அண்டத்தில் இருக்குது. அப்படியா? சரி. பிண்டம்னா நம்ம உடல், ஆமாம்மா. அண்டம்னா அண்டம், பிரபஞ்சம், பேரண்டம். இது மாதிரி நைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமாரன் சொல்கிறோம். ஸோ இப்படி எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஏலியன் வந்து நீங்கள் பூமியில் இருக்கவங்க எல்லாருன்னு கூட சொல்ல, நீயும் நானுமோ அப்படின்னு சொல்லும். அது எங்கேருந்து வந்துச்சு, யார் எந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஆமாம், அவங்க அப்போது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒய்டரான ஒரு ஆட்களை வந்து ஒன்று சேர்க்குறாங்க, எல்லாருமே ஒன்று. நீ என்னடா இப்போது அந்த வியூ
அப்படிங்கிறது எவ்வளோ வைடராக இருக்குது. ரொம்ப இன்னொரு வந்து அப்படி வரும்போது இன்னொரு வசனம் வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. சுனாமியில் ஜீசஸ் சிலையை பிடிச்ச கிறிஸ்டியனாக மாறிட்டேன். அதுவே டெடி பேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன்? அதுக்கும் பதில் இல்லை. என்னவா மாதிரி இருப்பேன். ஏன்னா இப்போ அதே கல் தான் விஜய் சேதுபதியும் வந்து பிடிச்சி தப்பிச்சேன் அப்படிங்கிற அது மாதிரி. வெறும் வேற கல்லு கல். சாமி. அது அங்கேயே தான் இருக்கும். அது எங்கே போகும்? அந்த கல் இப்போ எங்கே இருக்குது? அது கல் தானே சாமி, அது அங்கே தான் இருக்கும். ஸோ இல்லை, இது என்னன்னா எனக்கு இது மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா, அப்போ கடவுளுங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம எதெல்லாம் கடவுளாக நம்புகிறோம் அப்படின்னா, நம்ம திடீர்னு ஒரு சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கொடையை கொண்டு வந்து கொடுத்து இதுதான் கடவுள் நீ நம்புனா நம்ம நம்ப மாட்டோம். ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் வச்ச அப்படின்னா அந்த கொடையை வந்து இல்லை அப்பயுமே நம்ம நம்புறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு. ஆனால் இது ஒரு கல்லை காமிச்சு நீ ஒரு கடவுள்னு சொல்லு, இல்லை ஒரு மரத்தை காமிச்சு கடவுள்னு சொன்னா நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம கல்ச்சரில் இருக்குது. கொடைய கடவுள்னு சொல்லி நம்ம கல்ச்சரில் கிடையாது. அதனால தான் அந்த டைலாக் அப்படி வருதோ அப்படிங்கிற டெடி பியரை காமிச்சு இப்படி சொல்லுவோமா மனுஷனால. இப்போ இயேசுநாதரை பிடிச்சனால இயேசுநாதர் கடவுள்னு ஏற்றுக்கிட்ட அந்த மிஷ்கின் கேரக்டரு அற்புதம் ஏற்றுக்கிட்டாப்புன்னு நினச்சோம். அங்கே மரத்தை பிடிச்சிருந்தாலும் கடவுள்னா ஏற்றுட்டு இருந்திருப்பாரு. அங்கே ஒரு மரத்தை உருவாக்கியிருப்பாரு அவர். ஆமாம், அப்போ அது இல்லை. அப்போ ஏன் அங்கே டெடி பியர் வைக்கிறாங்க? மரம் இல்லாமல் கல்லை பிடிச்ச நீ கிறிஸ்தவனா மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த மரம் இதுவோ இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்ததுக்கு காரணம் வந்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் தான் நம்ம கடவுளாக பார்க்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குல்ல. ஏதோ ஒரு மூலையில் நமக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் நம்ம பிறப்பாவே அப்படி தானே, நம்ம வாழ்க்கை முறையே அப்படி தானே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போது விஜய் சேதுபதி அந்த கல்லை வந்து கல்லுன்னு பார்த்ததா இருக்கட்டும், இல்லை மிஷ்கின் வந்து அந்த கல்லை கடவுளாக பார்த்ததுங்கிறது ஒரு பக்கம். ரம்யா கிருஷ்ணன் கிட்ட மிஷ்கின் என்ன சொல்லுவார்னா, அவர் உடைச்சதுனால தான் கிடைச்சது, அதனால ஆண்டவர் இல்லைன்றதா, அவருக்குள்ளேருந்தே கிடைச்சதுனால ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறதா. இந்த ஒரு விஷயம் தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விளக்கம் கொடுத்த டிகே வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சில விஷயங்கள் மூலமாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வையேன். எனக்கு இந்த கேள்வி தான் அவருக்குள்ளேயுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. கேள்விகள் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள், பதில் இல்லாத கேள்விகள். இப்போது நம்ம இதெல்லாம் பேசணும்ல, இந்த மாதிரி கடவுளை தியாகராஜ குமாரராஜா வந்து எந்த மாதிரி பார்க்குறாரு, என்ன மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள்ல வரும். இப்போது மிஷ்கின் சொல்கிற ஒரு கேள்வியாக இந்த மாதிரி இருக்கட்டுமே, ரம்யா கிருஷ்ணனே வேற ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க, நான் அதை வந்து கடவுள் கூட பொருத்தி பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு வையேன். சக்தி மேல் பக்தி வேண்ட ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கியா? அதில் நான் அம்மனா நடிச்சிருந்தேன். அதை பார்க்குறவங்களுக்கு அப்படி, இதை பார்க்குறவங்களுக்கு தான். இப்போ விஜய் சேதுபதி அதை வெறும் கல்லாக பார்த்தாரு, கல். மிஷ்கின் கடவுளாக பார்த்தாப்புல கடவுள். ஷில்பா அற்புதம் சொல்லுவாங்க. ஓகே, ஷில்பா வந்து கல்லாக பார்த்தாங்க, கல். அற்புதம் வந்து கடவுளாக பார்த்தாரு, அதனால அது கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சிமிலராக அதே மாதிரி ஒரு விஷயம் அற்புதம் வாயாலே வந்திருக்கும். அதான் அந்த இவர் கேட்பார்ல, பையனோட உயிர் கஷ்டத்தின் போது தானே நம்ம கடவுளின் இதே இதுன்னு சொல்லி இவர் சொல்லுவாப்புல. நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கான்? நான் உன் பையனோட உயிரை அவன் தான் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னா ஏன் பிடிச்சி வச்சுக்கணும்? நம்மள்ட்ட கொடுத்துடலாமே, அவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு கடவுள்கள் பற்றியே கோர்வைகள்லாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஒரு பக்கம் கடவுளை பற்றி நம்ம இப்படிலாம் பேசிட்டோமா, இன்னொன்று கடவுளை பற்றி இவ்வளோ சொன்னவர் வந்து இறப்பை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏலியன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி படுத்தாரு இப்போ அப்படிங்கிற 2 வருஷம் முன்னாடி தான் இறந்தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங்கா இல்லையா? எதுக்கு கவலைப்படணும்? பிறப்பும் இறப்பும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காட்சி சூப்பராக ஒரு ரியாக்ஷன் சூப்பராக இருக்கும். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதுதானே, அவ்வளோதானே. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அது அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது. ஏலியனுக்கு அது சாதாரணமாக இருக்கும். இப்போது இறப்புங்கிறது அவ்வளோ அன்சர்டைனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கும்போது வாழ்க்கைங்கிறது என்ன? அதுதான் சூப்பர் டீல்ஸ் பாருங்க. அதில் ஒரு கடைசியான ஒரு டைலாக் இருக்கும், அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சோம். ஏன்னா படத்தை அப்படி முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோ முடிப்போம் அப்படிங்கிற இதில், இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது ஆனால் உன்னதமானது. நம் வாழ்வில் மிக மிக உன்னதமானது என்று ஒன்று உண்டென்றால் அது இந்த வாழ்க்கையே தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதான் இல்லை, கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைகள் இருந்தால் அது உங்கள் நண்பர்கள் கிட்ட பகிருங்க, குறைகள் இருந்தால் அது எங்ககிட்டயே பகிருங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். இதுவும் படத்தில் இருந்தால் இப்படிக்கு நான் உங்கள் யோகேஷ், நான் உங்கள் கிருஷ்ணா, இது உங்கள் மூடர் மூளை. சைனிங் ஆஃப்.